வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரமே. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே ஆனானே. தம்பி என்ற நிலையை கடந்து போனானே போனானே. யாழி சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே. வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. ஹாய் வணக்கம். தங்கம்மா செல்லம்மா எல்லாரும் தங்கம்மான்னு கூப்பிடுவாங்க. உங்களோட பர்த்டே வந்து 23ஆம் தேதி நடுந்தீவில் வந்து கொண்டாடி இருக்கிறீங்க. எங்களை தெரியும், ஆல்ரெடி கண்டிருக்கிறீங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவன்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் தங்கம்மா அம்மாவுக்கு இனிய 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முந்த நாள் கொண்டாடிட்டீங்க தானே செல்ஃபில், ரைட்? உங்களை வாழ்த்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காக வந்து ஒருத்தங்க சர்ப்ரைஸ், அதாவது சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க அம்மாவுக்கு ஒரு அழகான மாலை ஒன்று அணிவித்து உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி. ரைட், ஃபர்ஸ்ட்டாக வந்து அம்மாவுக்கு மாலையை அனுப்பிச்சிருக்கிறோம். அம்மா நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை யார் அனுப்பியிருப்பாங்க. யாராக இருக்கு? தம்பின்ற நண்பன். என்ன பேர்? எல்லாரும் சேர்ந்து செய்தாங்களா என்னன்னு தெரியல. சரி, தம்பிக்கு என்ன பேர்? நாகேஸ்வரன். எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மனியில். அவங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? தெரியாது. ஓகே, சரி. உங்களுக்காக வந்து அவங்க அனுப்பல. வேறு யாராவது கெஸ்ஸிங்? அம்மாக்கு எத்தனை அண்ணன்? ஒரு அண்ணன். அண்ணன் எங்க இருக்கிறாங்க? இலங்கையில் இருக்கிறார். என்ன பேர் அவங்களுக்கு? கனராசா. இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. அடுத்தது தம்பிமார் எங்க இருக்கிறாங்க? ராசலிங்கம் ஜெர்மனி. மற்றது சுவிஸ்ல இருந்து தர்மரத்னம். இல்லை, அந்த பேரில் இருந்து பேர். ரைட், 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி உங்களை 70வது பர்த்டே வந்து லக்ஷ்மி ஹரமாக அமைய வேணும் என்று சொல்லி ஒரு லக்ஷ்மி சிலையோட உங்களுக்காக வந்து 70,000 ரூபா காசு வச்சு ஒரு தட்டத்தில் வெத்தில பார்க்கலாம் வச்சு உங்களை வாழ்த்தி உங்களோட 70வது பர்த்டே வந்து லக்ஷ்மி ஹரமாக அமைய வேணும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடுத்த பெரிய கிஃப்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. வாழ்த்துக்களம்மா. ரைட், 2வது கிஃப்டையும் தந்தாச்சு. யார் அனுப்பியிருப்பாங்க? 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற அண்ணாவை சொன்னீங்க, அவங்க இல்லை. அடுத்தது தம்பிமாரை சொன்னீங்க, ஜெர்மனிலையும் சுவிஸ்லையும் இருக்கிறாங்க என்று, அவங்களும் இல்லை. அடுத்தது அவங்களோட நண்பர் மேலே சொன்னீங்க, சற்குணம், அவங்களும் இல்லை. சரி, இதை தாண்டி இதுக்கு அப்பால வேறு யாராவது? என்ன பேர் அவங்களுக்கு? பேர் ஞாபகம் இல்லை. குட்டி மாமியும் எங்கே இருக்கிறாங்க? இங்கே வந்து நிற்கிறாங்க. இல்லை, வேறு யாராவது?
தங்கச்சி என்ன பேர்? பரமேஸ்வரி. பிரான்ஸ்ல இல்லை, அந்த பேர்ல இன்னும் வரையில. ரைட், அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கு அவ ஆல்ரெடி செஞ்சிட்டாங்க தானே, இதுவும் செய்தாவோ தெரியல. ஆஹா, அந்த வேற டவுட் வர. ஓகே, இல்லை சரி. உங்களை அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட 70வது பர்த்டேக்காக வந்து 70வது இலக்கமுடைய ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அம்மாக்காக வழங்கின அந்த 70வது கேக்கை வந்து இப்போ அம்மாவுக்கு முன்னுக்கு வச்சு உங்களுக்காக தந்துருக்குறோம். சரி, ஒரு 6-7 பேர் சொன்னீங்க. அண்ணைய சொன்னீங்க, தம்பி மேலே சொன்னீங்க, மகளில் சொன்னீங்க, உங்களோட தம்பியாக்கிற நண்பர் மேலே சொன்னீங்க. பட் ரைட், அதுக்குள்ள ஒருத்தங்க அனுப்பியிருப்பாங்கண்டா யாராக இருக்கு? என்ன பேர் சொன்னீங்க தம்பிக்கு? நாகேஸ்வரன். எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மனியில். ரைட், யாராக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை அம்மாவுக்கு யார் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருப்பாங்க. ரைட், ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. கட்டுங்க. கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akka. Happy birthday to you. கை தட்டிடுங்க எல்லாரும். சரி, அவ சொன்னா அப்புறம் வச்சிட்டு வா. ரைட் ரைட். இப்போ நாங்கள் வந்து தங்கம்மா அம்மாவுக்கு வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கும் கட் பண்ணிட்டோம். ரைட், ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம் அம்மா, இந்த கேக்கை யார் அனுப்பியிருப்பாங்க, இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யார் அனுப்பியிருப்பாங்க? சரி, ஒரு க்ளூ தாரு. ஜெர்மனிலேருந்து வந்திருக்கு. அந்த யாராக இருக்கு? தம்பி நாகேஸ்வரன். ரைட், உங்களோட தம்பி நாகேஸ்வரன் அவங்க தான் ஜெர்மனியிலேருந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து அம்மாக்காக வழங்கியிருக்கிறாங்க. ஹாப்பியா அம்மா? சந்தோஷமா? சந்தோஷமா? ஆனந்த கண்ணீரும் வருது அப்படியா? ரைட், என்ன சொல்ல போறீங்க உங்களோட அருமை தம்பிக்கு? நன்றி. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்டை அனுப்பின உங்களோட தம்பி நாகேஸ்வரன் ஜெர்மனியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் அம்மாவுக்கு இனிய வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.